கல்வி இனிமேல் அடுப்படியில் தோசை சுட கூட போட முடியாது, போக முடியாது. பொண்டாட்டி நிமிர்ந்து நின்று பேச முடியாது. அவ்வளவு தூரம் கல்வியினுடைய ஆழம் வந்துருச்சு. கல்வி கற்காமலே எல்லார்கிட்டையும், எல்லா தொழிலாளர்கள்கிட்டையும் கல்வி அறிவு போயிடுச்சு. அறிவு வளர்ந்துருச்சு, மீடியாக்கள் வளர்ந்துருச்சு. மொபைல் ரொம்ப பெரிய சாதனையும் பண்ணுது, அதை விட பெரிய வேதனையும் தருது. அதிலிருந்து தான் இன்னைக்கு நிறைய கற்றுக்கிறாங்க. அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சியெல்லாம் சொல்கிறத விட இதுதான் அவங்களுக்கு அட்ராக்ஷன். இந்த போட்டியில் இந்த அக்னி சிறகுகள் அமைப்பு, ஜான் பிரிட்டோ எப்படி இந்த சவாலை ஏற்றுக்கிட்டாருங்கிறதே ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்கு. ஒரு ரொம்ப பெரிய உந்து சக்தி இல்லாமல் அவங்களால உத்வேகமாக செயல்பட முடியாது. இன்னைக்கு சமுதாயம் அப்படி தான் இருக்கு, கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும். இன்னும் ஏன் ஸ்கூல் பசங்கக்கிட்டேயே போதை கலாச்சாரம், சின்ன பசங்க 5ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்க சரக்கு அடிக்கிறாங்கன்னு நியூஸ் வருது. பெண்கள் சமமா, அம்மா நீங்கள் கோவிச்சுக்காதீங்க, சரிக்கு சமம், நீங்களும் பெண்ணு தானோ, 2 பெண்களை வச்சுக்கிட்டு வேற வழி இல்லை. இதுதான் டைட்டில் ஆக்க போறாங்க சார். அதாவது பெண்கள் ஆண்களை மிஞ்சி சரக்கு அடிக்கிறாங்க, கடையில் போய் நின்று வாங்குறாங்க. நான் பெண்களுக்கு மட்டும் அந்த உரிமை இருக்கா இல்லையான்னு சொல்ல வரல. ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ தாய் நாடு, தாய் மொழி, குலதெய்வம் மாரியாத்தா, காளியாத்தான்னு சாமியிலிருந்து சகலமும் பெண்களை தான் நம்ம வணங்குறோம். இப்பவும் வணங்குறோம், நானும் வணங்குறேன். எனக்கு என் மனைவி தான் தெய்வம். என் மனைவி விஜயலட்சுமி தான் எனக்கு கண்கண்ட தெய்வம். அவங்கள மீறி நான் ஒன்றும் செய்யவே மாட்டேன். என் பிள்ளைகளுக்கும் அப்படி தான், அம்மா தான் தெய்வம், அப்பா கிடையாது, அம்மா தான் தெய்வம். ஆனாலும் இன்னைக்கு ஆண்களுக்கு சமமாக போட்டி போட்டு பெண்ணுரிமை, 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 பெண் விடுதலை. ஆமாம், நீங்கள் விடுதலை வாங்கிக்கங்க. சில பொறுப்புகள் பெண்கள் கிட்ட தான் அதிகமாக இருக்கு. ஆம்பளைங்க செய்ய முடியாத பல சாதனைகள் பெண்கள் தான் செய்கிறாங்க. ஆண்களோட பெண்களுக்கு அறிவு பலம் அதிகம், ஆண்களோட பெண்கள்கிட்ட சிக்கனம் அதிகம். நீங்கள் 1000 ரூபா சம்பளம் வாங்கி ஒரு ஆம்பளை குடும்பம் நடத்துறதுக்கும் ஒரு பொம்பளை குடும்பம் நடத்துறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. 2 பேர்கிட்ட ஈக்குவல் ஆளுக்கு ஒரு 10,000 கொடுத்தீங்கன்னா மாத கடைசியில் இவன் 5,000 ரூபா பத்தலைன்னு வருவான், அந்த அம்மா 2,000 ரூபா மிச்சம் வச்சிருக்குன்னு சொல்லுவாள். இதுதான் பெண்கள். கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பெண்கள் இதையும் கேட்டு பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படிப்பட்ட பெண்கள் தடம் மாறி போகக்கூடாது. போட்டி போடுங்க. நீ என்ன உத்தியோகம், நானும் பார்ப்பேன். இன்றைக்கி ஆர்மியில் பெண்கள் வந்துட்டாங்க, போலீஸில் பெண்கள் வந்துட்டாங்க. எல்லா அலுவலகங்கள்லையும், எல்லா ஹோட்டல்ஸ்லையும், எல்லா இடத்துலையும் ரிசப்ஷன்னா பெண்கள் தான் வேணும்னு கேட்குறான். ஆம்பளை எங்கே இருக்கான்? இப்போ சொல்கிறேன், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதிகபட்சம் 2 வருஷம் இல்லாட்டி 5 வருஷம் ஆம்பளை சமையல் வேலைக்கும் பெண்கள் சம்பாதிக்கிற வேலைக்கும் போகத்தான் போகிறாங்க. ஆல்மோஸ்ட் இப்போவும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, குழந்தைகளை பற்றி யாரும் கவனிக்கிறதில்ல. சம்பளம் இவ்வளோ வேணும், இவ்வளோ வேணும். ஒரு வீடு வாங்கணும்டா, இல்லைடா அங்கே ஒரு கார் வாங்கணும்டா. வீடு வாங்கணும், கார் வாங்கணுங்கிறது இன்றைக்கி ரொம்ப பெரிய வியாதியாக பரவி கிடக்கு. அதனால 2 பேரும் ஓடுறாங்க.